எங்கள் தங்கம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆச்சாரமான குடும்பம். அங்க ஒரு தீவிரவாதி கிட்ட ட்ரைனிங் எடுத்த மாதிரி சமந்தா அங்க இருந்து பிரிஞ்சு அந்த ஆச்சாரமான குடும்பத்துக்கு போய் ஒரு நல்ல லைஃபா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வில்லன், அதாவது சமந்தாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து மாத்தின அந்த வில்லன் என்ன பண்றாரு, என்ன பண்ண போறாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட எங்கள் தங்கம் கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சமந்தா ஒரு அழகான ஆச்சாரமான ஒரு பொண்ணா தன்னோட லவ்வர் வீட்டுக்கு போறாங்க. அவங்க வர்றது லவ்வரோட அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்க குடும்பத்துல யாரும் ஏத்துக்கல. இவங்க எதுக்கு போறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுல ஒரு முக்கியமான மேரேஜ் ஃபங்க்ஷன், அதனால நம்மளை ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே சொல்லி இவங்கள வர வச்சு அவங்க போறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அப்பாட்ட நான் சொல்லவே இல்லை, நீ சர்ப்ரைஸா தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சமந்தா ரொம்ப சைலண்டா, ஒரு இன்னசென்ட் லேடியா, ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணி இந்த படம் முழுக்க அவ்வளோ அழகா இருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே சமந்தாவும் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான். சரி, இப்போ அப்படி போன அந்த ஃபேமிலி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குடும்பத்தை சரி பண்ணி எல்லாரையும் எப்படியாச்சும் ஐஸ் வச்சு எல்லாரும் கூடயும் மிங்கிள் ஆகி நம்மளும் இந்த குடும்பத்துல சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி சமந்தா நிறைய காமெடியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல பண்றாங்க. இப்படியே தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது. உண்மையிலேயே தியேட்டர்ல பார்த்தோம்னா குடும்பங்களா சிரிக்கிற அளவுக்கு இந்த படம் இன்டர்வல் வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இப்படியே கதை போகும்போது தன்னோட ஃப்ரெண்டு தோழி பாத்துடுறாங்க. என்ன பார்த்தாங்க அப்படின்னா, சைலண்டான சமந்தா இது இல்ல, நீ யாரு அப்படின்னு சொல்லி தெளிவா கேட்டோடனே சமந்தா தன்னோட பிளாஷ்பேக்கை ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, 2 நிமிஷத்துல சிம்பிளா காட்டி முடிக்கிறாங்க. அப்படி ஒரு பிளாஷ்பேக், ஆனா மனசுல ஆழமா நிக்குது. அப்படி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்லி, நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டான், கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணி வெளியே வந்துருவான் அப்படின்னு சொல்லி சமந்தா சொல்றாங்க. அதோட இன்டர்வல் பிளாக்குங்க. வில்லன் வெளியில வர்றாரு. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா, வில்லனுக்கும் சமந்தாக்கும் எப்பதான் ஃபைட் வரப்போகுது அப்படின்னு நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த வில்லனை டைரக்டா போய் சமந்தா மீட் பண்றாங்க. அந்த சீனு உண்மையிலேயே அற்புதமா இருந்தது. அதாவது, இனிமே நான் உன் வாழ்க்கையில குறுக்க வரமாட்டேன், நீ போயிடலாம் அப்படின்னு வில்லன் விட்டுறாரு. ஆனா விடுறதுக்கு மனசு இல்லை. அவங்க ஃபேமிலியை ஏதாச்சும் பண்ணணும், அப்பனாதான் இவ திரும்ப வருவான்னு ஒரு பிளான் பண்றாரு. அந்த பிளான் எல்லாத்துக்குமே சமந்தா எங்க போனாலும் தனி ஆளா நின்று எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய திறமசாலி. இவங்க தடுக்கிறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் ஸ்லோவா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபயர், அடுத்து கொஞ்சம் ஃபயர், அதுக்கப்புறம் 100% ஃபயர் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு ரொம்பவே எதிர்பார்க்க வைக்குது. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ்காண்டி குடும்பமா போய் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். சமந்தா படம் ஃபுல்லா ஒரு போல்டான வாக்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல அவங்களோட பொது ஸ்டைல் அதுன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அவங்களோட வாக்கிங் இருந்தது. சரிங்க, கதை எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறது மித்த படங்கள்ல நம்ம பார்த்த மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா, இவங்க குடும்பத்தை காப்பாத்தினாங்களா இல்ல அந்த வில்லன் கூடயே சேர்ந்து மறுபடியும் போயிட்டாங்களா, இது கூடால ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்காரு. அந்த அரசியல்வாதியை என்ன பண்ணாங்க, ஒரு பொய் சொன்னதுனால இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், உண்மையை சொல்றதுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற கிளைமேக்ஸ்ல சமந்தா செஞ்ச விஷயம், இப்படி நிறைய விஷயம் கிளைமேக்ஸ்ல தான் உங்க எல்லாத்துக்குமே புதுசா தெரியும். அதனால கண்டிப்பா படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓட தியேட்டர்ல வாட்ச் பண்ணிருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.